அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்றைக்கி ஆவணி மாதத்திற்குண்டான சஷ்டி திதியும் இருக்குது. அது கூடவே சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இப்படி சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே ஒரே நாளில் வரது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. எப்போவாவது தான் இது மாதிரி சேர்க்கை அமையும். இன்றைக்கி அந்த சேர்க்கையானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சஷ்டி திதியானது இன்று மதியம் 2:02 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை காலை 11:34 வரைக்கும் இருக்குது. அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்று மாலை 4:31 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. நாளை மதியம் 2:49 வரைக்கும் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த கிருத்திகை சஷ்டி ரெண்டுமே இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாலை 4:31 மேலேன்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கலாம். இவை தவிர இன்றைக்கி நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி கோரிக்கையை முன் வச்சாலும் அது 3 to 9 நாட்களுக்குள்ள நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை தவிர இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி நமக்கு 666 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. இந்த 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது, முருகப்பெருமானுக்கு உரியது. சஷ்டி திதி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களான 6 பேரையும் சிறப்புக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை சிறப்பும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் மாலை 4:31 மேலே கொஞ்சம் கல்லுப்பும் 6 மிளகையும் வச்சு ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருப்பேன். அடுத்ததாக 6 மிளகை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி தண்ணீரில் போட சொல்லியிருப்பேன். அடுத்ததாக அதே டைமில் துவரம்பருப்பு கூட ஒரு 6 மிளகை ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சா நமக்கு பணமும் சேரும் கடனும் தீரும் என்பது குறித்தும் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இப்போ மேலே சொன்ன அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 369 பயன்படுத்தி தான் நாம் இந்த மெத்தடு செய்ய போகிறோம். ஏன் காலையிலேருந்து இதை பற்றி சொல்லாமல் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நிறைய முறை இந்த 369 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் இந்த சமயத்தில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் இருக்குது. இந்த தெய்வாம்சம் கொண்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் முன்ன 2 பதிவுகளில் கூட நான் அப்புறமா ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டே போயிட்டு இருந்தேன் இல்லையா, அது இது குறித்து தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 டைமிங்கில் நீங்கள் இதை செய்யும்போது இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருந்து இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா தேவைப்படுது. ப்ளூ கலரோ ரெட் கலரோ க்ரீன் கலரோ ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தான் தேவைப்படுது. குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கிறது சிறப்பு. நீங்கள் சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். தண்ணீருக்கு நம்ம சொல்கிறத உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணீர், இந்த பேனா, இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நேரம் 6 மணிலேருந்து 6:59. அடுத்தது இரவு 9 மணிலேருந்து 9:59. பொதுவாக இந்த மாதிரி டைமிங்கோட நான் 3 மணிலேருந்து 3:59 சேர்த்து சொல்லுவேன். எப்போதுமே 369 அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 369 நமக்கு இரவு 12 மணி வரைக்கும் ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். அப்படின்னாலும் அதுக்கு ரிலேட்டடான டைமிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு அந்த
கிருத்திகையும் சஷ்டியும் அந்த டைமில் இல்லைங்கிறதுனால தான் அந்த 3 மணி டைம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இப்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ இல்லை இந்த 2 நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சுங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இரவு 12 மணிக்குள்ளாரையோ இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணீரும் பேனாவும் எடுத்துட்டிங்க இல்லையா? இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்திக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள இந்த இடம் பார்த்திங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாகவும் இருக்குது இல்லையா? அதனால் இந்த சுக்கரமேடு பகுதியில் பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கோணத்தை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டிருக்கோம் பாருங்கள் 369 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க. நடுவில் என்ன வேணுமோ அதை எழுதுங்க. ஒரு சிலருக்கு பணம் தான் பிரதானமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வேலையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு திருமணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதை வந்துட்டு ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எழுதுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை தான் இருக்குதுங்கும் போது இந்த இடத்துல நீங்கள் கடன்னு சொல்லி தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. கடன்கிறது நெகட்டிவான வார்த்தை. சரிங்களா? அப்போ கடன் தீரணும்னா நமக்கு பணம் வந்தால் போதும் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல பணம்னு வந்து எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சுட்டு டம்ளர் தண்ணி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். வித் த ஹெல்ப் ஆஃப் 369 ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி. 369 என்ற எண்ணின் உதவியால் நான் அளவுக்கு அதிகமாகவே செல்வத்தை பெறுகிறேன். அந்த மாதிரி அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வேலை அப்படிங்கும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் 369 ஐ காட் அ குட் ஜாப். 369 என்ற எண்ணின் உதவியால் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். இங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 6க்கு ரிலேட்டடானதையும் கொண்டு வந்துட்டோம், 9க்கு ரிலேட்டடானதையும் வந்து டைமிங்கில் மென்ஷன் பண்ணிட்டோம். மிஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் தான். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் சென்டிமெண்டலாக 3 டைம் சொல்கிறது இன்னும் நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி 3 முறை வந்து நமக்கு என்ன நடக்கணும்னு விருப்பப்பட்டோமோ அது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதுவும் அந்த 369 அப்படிங்கிற எண்ணை மென்ஷன் பண்ணி சொல்லணும். அதாவது அந்த நம்பர்னுடைய உதவியால் தான் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூடவே வந்து தேங்க்யூ 369 அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் 369 ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி 369 தேங்க்யூ, நான் தேங்க்யூ 369 இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எத்தனை முறை இந்த நம்பரை நம்ம இந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுகிறோமோ இல்லை சொல்கிறோமோ அந்தளவுக்கு இதுக்கு வந்து பவர் அதிகம். இப்போ இது 3 முறை வந்து சொல்லிடுவீங்க இல்லையா? சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான வேலை கிடச்சிட்ட மாதிரியும் தேவையான பணம் கிடச்சிட்ட மாதிரியும் அப்படியே கண்ணை மூடி ஒரு முறை வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. இப்போ உங்கள் கையில் 10 லட்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கடனையெல்லாம் அடைச்சிட்டிங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.